வாங்க பரபரப்பான புதன்கிழமை காலை ரொட்டீன் பார்த்துலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேன் கேக் தான். பேன் கேக் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு கூடவே ஒரு முட்டை, ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு சர்க்கரை, பால் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க. வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வாழைப்பழம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்னஸாக கிடைக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்து பேட்டரை மிக்ஸ் பண்ணி ஊற்றினா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கல, பையனுக்காக ப்ளைனாகவே ஊற்றிட்டேன். ஒரு பேனில் சூடு பண்ணிவிட்டு பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டோம் அப்படின்னா சூப்பரான பேன் கேக் ரெடி ஆகிடும். அவனுக்கு ஸ்நாக்குக்கு ஆப்பிள் வச்சு அனுப்பியாச்சு. இன்றைக்கி நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். உடம்பு சரியில்லை, ஏன் அப்படின்னா தண்ணி குடிக்காதனால வந்த விளைவுகள் தான். யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்களோ அட்லீஸ்ட் 2 லிட்டராவது தண்ணி குடிக்க பாருங்கள். வீட்டிலேருந்தே இன்றைக்கி ரொம்ப சிரமப்பட்டு ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. மத்தியானம் சமைக்கலை, ஒரு வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி நானும் என் பையனும் சாப்பிட்றோம். பையன் 2:30 வருவோம். ஸோ அவனையும் அழைச்சிட்டு வந்தாச்சு. இப்படி தான் இன்றைக்கி ரொம்ப டைட்டாக போணுச்சு. அவனுக்கு ஒரே டவுட், அம்மா நீங்கள் இன்றைக்கி வீட்டில் தானே இருந்தீங்க? இல்லைடா நான் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா நம்பவே மாட்டேன்ட்டான். ஸோ இப்படி தான் போச்சு. தேங்க்யூ.